பிரைஸ் த லார்ட். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். யாக்கோபு சொல்றாரு, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். நம்ம உண்மையா இருந்தா அநேக சோதனைகள், அநேக பாடுகள், அநேக உபத்திரவங்கள் வரும். நம்ம செய்யாத குற்றத்தை செய்தோன்னு சொல்லுவாங்க. நமக்கு அதுக்கு சம்பந்தமே இருக்காது. நீ அதுல நின்ன, நான் உன்னைய பார்த்தேன்னு சொல்லி தப்பா நம்மளை குற்றம் சாட்டுவாங்க. தப்பான ஒரு காரியத்துல நம்மளை தலையிட வைப்பாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அந்த சோதனையை நீங்க சகிச்சு கொள்ளுங்க, அந்த உபத்திரவத்துல சகிச்சு கொள்ளுங்க. நான் நீதிமான்னு நீங்க யார்ட்டையும் போய் அவங்ககிட்ட போய் நீங்க இது பண்ண வேண்டாம், நீதி செய்ய வேண்டாம், அவங்ககிட்ட போய் நான் அவ்வளோத்தையும் போய் ப்ரூவ் பண்ண வேண்டாம். நீங்க அந்த நேரத்துல அமைதியா இருங்க, சோதனை அந்த இடத்துல சகிங்க. எதுக்குன்னா கர்த்தர் அந்த இடத்துல ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாருன்னா, அவர் உத்தமன் என்று விளங்கின பின்பு நமக்கு ஜீவ கிரீடத்தை தருவாராம். அப்போ நமக்கு அதை விட நம்ம பெஸ்டா எல்லாத்தையும் ஆளுகிற ஒரு அதிகாரத்தை, எல்லாருக்கும் ஒரு உதவி செய்கிற ஒரு அதிகாரத்தை, எல்லாரும் மற்றவங்க நம்மளை பத்தி அதிகமா நல்லதா பேசும்படி ஒரு அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு தருவார். ஆனா அது நிறைய பேருக்கு தெரியாது. அவங்க செய்தாங்க, அதை நான் நிரூபிக்கிறேன். எதையும் நீங்க நிரூபிக்கணும், இதை நான் மூதலிக்கணும், இதை சரி செய்யணும்னு நினைக்காதீங்க. கர்த்தர் ஒரு நாள் உங்களோட இருக்கிற ஒரு பெரியவருங்கிறத அவர் விளங்க பண்ணுவார். சோதனை வரும், உபத்திரம் வரும், சோர்ந்து போகாதீங்க. சோதனையை சகிக்கக்கூடிய ஒரு ஆண்டவர் அந்த கிருபை எனக்கு ஊற்றுங்கன்னு கேளுங்க. நீங்க அந்த சோதனையை சகிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா அந்த ஜீவ கிரீடத்தை, கர்த்தர் தருகிற ஜீவ கிரீடத்தை நீங்க பெற்றுக்கொள்ளலாம். கர்த்தர் தருகிற ஆசீர்வாதத்தை நீங்க பெற்றுக்கொள்ளலாம். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, எனக்கு யாக்கோபு சொன்னார், ஆண்டவரே, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆண்டவரே, இன்னைக்கு சோதனையோடு உபத்திரவத்தோடு நிற்கிற பிள்ளைகளுக்கு உங்க வல்லமை ஏசப்பா ஊற்றுங்கப்பா. இந்த சோதனையை சகிக்கக்கூடிய ஏசப்பா அந்த பாக்கியத்தை கொடுங்க. அன்பு சகலத்தையும் தாங்கும், அன்பு சகலத்தையும் சகிக்கும். ஆண்டவரே, அன்னைக்கு ஏசப்பா அப்பா அன்னைக்கு அப்போஸ்தலர் சொன்னார், ஆண்டவரே, இந்த வேலையில ஏசப்பா அந்த அன்பு எல்லாருக்குள்ளேயும் ஊற்றுங்க. அந்த சோதனையை சகிக்கக்கூடிய வல்லமையை கொடுங்க, உபத்திரவத்தை சகிக்கக்கூடிய ஒரு வல்லமையை கொடுங்க. தாங்கவே முடியாது, இந்த சூழ்நிலையில என்னால வாழவே முடியாதுன்னு சொல்லி கூட இன்னைக்கு போராடி நிற்கலாம். ஆண்டவரே, அவங்க மேல உங்க வல்லமை இறங்கட்டு. இயேசுவின் ரத்தத்தை வல்லம் இப்பொழுது ஊற்றுகிறோம். ஆண்டவரே, திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட மாட்டீங்கன்னு சொன்னீங்களே அப்பா, அந்த திராணிக்கு மேலான அந்த சோதனையை ஏசப்பா கொண்டு வருகிற சத்துருடைய கிரியைகளை இயேசுவின் நாமத்தினாலே முடக்கி கட்டுகிறோம். வியாதியோ ஆண்டவரே, இந்த வேலையில ஏசப்பா குடும்பத்துல காணப்படுகிற நெருக்கத்தின் நிமித்தமோ, ஐயோ இதை எனக்கு தாங்கிக் கொள்ள முடியலன்னு சொல்லி காணப்படுகிற ஏசப்பா அந்த பொல்லாத ஆவிகளின் கிரியைகளை இயேசுவின் நாமத்தினால கட்டுகிற இயேசுவின் ரத்தத்தை அந்த வேலையில ஊற்றுகிறோம். ஆண்டவர், அந்த ஜீவ கிரீடத்தை அவர்கள் பெற்றுக்கொள்வார்களாக. ஆண்டவர், அந்த சோதனையை சகித்தபடி நீங்க உத்தமன் என்று விளங்கின பின்பு அந்த ஜீவ கிரீடத்தை கொடுப்பேன்னு சொன்னீங்களே, அந்த உபத்திரவங்கள் மாறட்டும், நிந்தைகள் மாறட்டும், சோதனையை அப்பா உண்டு பண்ணுகிற எல்லா சத்துருடைய தந்திரமான கிரியைகளையும் கட்டி ஜெபிக்கிறேன். அப்பா, நீங்க ஒவ்வொருவர் மேலே ஆண்டவர் இந்த வேலையில உங்களை தேடிக்கொண்டு உண்மையா இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உத்தமன் என்று மற்ற ஜனங்களுக்கு மத்தியில விளங்க பண்ணும். அப்படி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவர், அந்த ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ளுங்க. அன்னைக்கு அப்பா அந்த யோசேப்பு ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ளும்படி ஆண்டவரை எல்லாருக்கும் மத்தியிலையும் அதிகாரியை தூக்கி வைத்தது போல, ஆசீர்வதித்தது போல இன்னைக்கு உங்க பிள்ளைகளை ஆசீர்வதித்து உயர்த்துங்க. அப்படி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென்.